ஹாய் வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்து கோஸ்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா நிஞ்சா பாட்டி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர்ஸ் மறக்காம பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் யார் விளையாட டார்க் ஏஞ்சல் போட்டு வந்திருக்க நம்ம கூட வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு போனது நான் சிங்கிள் விளையாண்டேன். இந்த வாட்டி நம்ம டார்க் ஏஞ்சல் நம்ம கூட விளையாடுறதுக்கு அதில் விளாட பேசாமல் கேம் பிள்ளைக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு டார்க் ஏஞ்சல் ஜாயின் பண்ணிடலாம் பண்ணிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரெடி கொடுத்துட்டு மேட்ச்சில் போயிடலாம். அப்போ இன்னொன்று கைஸ், இப்போ வந்து நான் 2 மாதமாக வீடியோ போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். நான் வந்து பப்ளிக் ப்ரிப்பரேஷனுக்காக வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஏப்ரல் 1 தான் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு. இப்போ நான் மேலே 2 நாள் டைம் எடுத்துகிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி செட்டில் ஆகிட்டு படுத்துருக்கேன். அப்புறமேட்டு இந்த கேம் வந்துட்டு மே 31 மூடுறாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களால சரியான மொமெண்ட் க்ரியேட் பண்ண முடியல. அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அதில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு இந்த கேம் க்ளோஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்களாம். சார் எவ்வளோ செம்ம கேம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த கேம் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் தெரியுமா. இருங்க ட்ராப் கிக்க போடு. சார் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த கேம் விளாடுங்க. ஏன்னா செம்ம கேம் இது. ஏன்னா சீக்கிரம் மூட போகிறாங்க. அதை ட்ராப் கிக்க போகலாம் பார்க்க மிஸ் ஆகிட்டாருங்க. ட்ராப் கிக் வந்துட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட முடியாது, உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நம்ம ஸ்கில்ஸ் அப்டேட் விட்டு ஸ்கில்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். கேரக்டர் அப்டேட் பண்ணால் தான். ஆனால் வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த கேம் விளாண்டு ரொம்பலாம் விளாண்டு ஒரு 2-3 மேட்ச் விளாண்டேன். அப்படி வந்துருச்சு. அப்புறம் அன்லாக் பண்ணி ஸ்கில் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி அன்லாக் பண்ண கண்டுபிடிச்சி அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அடுத்து என்ன வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் செம்ம கேம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய கேம். ஆனால் ரொம்ப அடிக்டிவான கேம் இது. ஆனால் இது வந்துட்டு இவங்க ஷேடோ ஃபைட்டும் விக்டர்னு ஒரு கேம் உருவாக்கிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சேர்ந்து உருவாக்கின கேம் தான். எப்படி சொல்ல 2 கேம் உருவாக்கினது ஒரே கம்பெனி தான். அதே கம்பெனி தான் அந்த கேம் 2 சேர்த்த மாதிரி ஒரு கேம் உருவாக்கிறாங்க, நிஞ்சா பார்ட்டி. வேறு லெவல் ஃபன்னான கேம் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஆப்போனட் எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போகிற மாதிரி இன்னும் வேலை இருந்திருக்கும். டார்க்லாம் போட்டு புழக்கலாம் பார்த்தேன். ஆனால் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. சார் என்ன பண்ணுறது, டார்க் தப்பிச்சிட்டே இருக்கான். ஒன்றும் பண்ண முடியல, விடுங்க. ஓகே விடுங்க. வந்துட்டு இந்த காயினை கலெக்ட் பண்ண தான் மேட்ச்சு கேமு. நான் 500 எடுத்துகிட்டேன். அவன் வந்து ஆப்போனன்ட் டீம் 200 தான் தொட்டிருக்காங்க. இருங்க அவங்களாம் வந்துட்டு மேலே எட்டி போய்க்கிற மாதிரி ஒரு காயினை வந்து ஸ்கோர் எடுத்து வெயிட் பண்ணுங்கள். போயிட்டு இந்த காயினை பொறுக்கு நல்லா பாதி பேர் கலெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறான்னு தெரியல. வந்துட்டு இந்த கேமில் இப்போ இந்த மேட்ச்சில் சண்டை போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ காயின் கலெக்ட் பண்ணுற மாதிரி புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. ஓகே இப்போ வந்துட்டு 30 செகண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்குது. இவன் ஒருத்தர் எதிரி போய்ட்டான். எனக்கு பெரிய காயின் ஆட்டம் ஃபஸ்ட் எடுக்கலாம். ஆனால் 700 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்க்குறது 700. அவன் 300 தான் இருக்கான். இருக்கு 1000 தொட முடியும் பார்ப்போம். 1000 தொட்டுறா. 1000 மட்டும் தொட்டுறா. 1000 தொடுறா. 800 மட்டும் கொஞ்சம் தான்டா. இவங்க 1000 தொட முடியாது பாட்டலாம். 1000 தொடணும். 1000 டைம் முடிய போகுது. சீக்கிரம் அதெல்லாம் தொட முடியாது எனக்கு தெரிஞ்சு. இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எதிரி எப்போ ஒரு உதவ விடலாம். படா வெளியே படா. என்னடா நின்று வேடிக்கை பார்த்துட்டு காயினை கூட கலெக்ட் பண்ண முடியல. நின்று வேடிக்கை பார்த்துட்டான். 900 டக்குனு அடுத்த 1 மினிட் முடிஞ்சிச்சு. அதான் முடிச்சு. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜெயிச்சிட்டானா ஒரு 1000 தொட்டு தான் நடந்திருக்கோம். சரி விடுங்க. இப்போ என்ன யார் வின்னு, ரொம்ப தான் அதிகமாக காயின் எடுத்திருக்கோம். வேறு லெவலு. இப்போ வந்துட்டு இதே மாதிரி அடுத்துக்கு மேட்ச் போகலாம். அப்புறமேட்டு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஒரு ஷேர்ஸ் மறக்காம பண்ணி விட்ருங்க. அடுத்து வந்துட்டு ஒரு வேறு லெவல் கேம் நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ வந்து விளையாடலாம் பார்த்தேன். ஃபாக்ஸ் ப்ரோ வரமாட்டுறாரு. அவரோட வெளியே போகிறேன்ட்டு போயிட்டார். ரோப்ளக்ஸ் தான் பார்த்தேன். அப்புறமேட்டு இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. இன்னும் 2 மாதம் லீவு. இப்போ உங்களுக்குலாம் 9th படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் முடிஞ்சாலும் ஸ்கூல் 10th வைப்பாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் வந்து 11th ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதனால் இன்னும் ஃப்ரீயாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன். இப்போ பாருங்கள் மொட்டை சம்பு ஒழிஞ்சிடும். படா சாடா. இப்போ இங்கே ஒருத்தன் டேய் ராஸ்கல். ஏன்னா இவனா துரத்தி அடிக்கணும் சட்கானாலே. ஏன்னா வாடா கீழே இங்கே இருக்கான் போகிறேன். போ மேலே உட்காந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் வெடிகுண்டு எடுத்துகிட்டு மேலே உட்காந்துப்பான். மேலே வந்து கீழே போடுவான். இல்லை ஒழிஞ்சுப்பான். அதை தேடிகிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் கிட்டார் எடுத்து ஒன்று போகிறேன்டா. சாவு போ. நீ எடுத்து அடிக்கிறேன். அவனை அடிச்சிட்டாங்க. அவன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது மேட்ச்சு. இருங்க ஓடி போயிட்டு ஒரு ட்ராப் கிக் விட்றான் அவனாச்சு. இருங்க கிட்டார் எடுக்கலாம். கிட்டார் இருக்குடா. கிட்டாரை போடு. டே தம்பி 3 பேர் என்ன அடிக்கிறாங்க. டே விட்டுருடா. நான் சங்கிலா ஒருத்தனாச்சும் இப்படி அடிக்கிறீங்கடா. ஹெல்த் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருங்க மெடிக்கெட் எடுக்கலாம். நம்ம எனக்கு கீழே வெடிகுண்டு இருக்கா தூக்கலாம். இது என்னது கண்ணு மறைகிறது இதா போடுறா. இருங்க தூக்கி போடலாம். சாவு கொஞ்ச நேரம் கண்ணு தெரியாது அவனுக்கு. எங்கள் ஷார்ட் கன் எடுக்கலாம் டக்குன்னு. ஷார்ட் கன்னுறா. சாவு தம்பி. செத்துறான். ஒரு குண்டு மிஸ் ஆயிடுச்சுரா. கீழே மேலே குதிச்சு அப்படி அடிக்கலாம் பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னடா உதா அவனை வச்சு நான் செத்துட்டேன். அவனை என்னை கரெக்டாக உதைக்க நானும் அவனை உதைக்க அடி போட்டு செத்துறோம். இருங்க வந்துட்டு இப்போ போய் ஒரு ட்ராப் கிக் விடணும். மிஸ் ஆயிடுச்சு. இருங்க இங்கே ஓராம பாருங்க. சயின்டிஸ்ட் பண்ண டே இவர யாரா நீ நடுவில் சயின்டிஸ்ட் பண்ண டே எங்கடா போனவன் நடுவில் பட்டுருச்சா. இருங்க சயின்டிஸ்ட் பண்ண எனக்கு இப்படி பிடிச்சி படம் டே நடுவில் வெப்பன் வந்துச்சு. யாரும் எடுத்துட்டான். ஷார்ட் கன் தூக்கு. இருங்க வெடிகுண்டு இருக்குது. வெடிகுண்டு போடலாம். வெடிகுண்டா. நீ வெடிகுண்டு முடிக்காச்சுன்னா யாரும் காட்டுறா. மேலே அவனை வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நூப்பு ஒழிஞ்சிட்டுருக்கான். இருங்க சொன்னா கீழே நான் பார்த்தோன்னே இவன் விட மாட்டேன்டா. நீக்கிட்டு போடுறான். திரும்ப மிஸ் பண்ணிட்டேன். இருங்க இந்த வெடிகுண்டு எடுக்கலாம். செத்திங்கடா இன்னைக்கு. எங்கடா இங்கே ஒருத்தரான் போடு.
அதான் திறந்துடான். இருங்க ஷார்ட் நடு சாவு ரெடி நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். அதை நம்ம வின் பண்ணிடலாம். இருங்க ஷார்ட் கன் எடுத்துகிட்டு எங்கடா டை என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் இருந்து க்ரௌன் எப்படி சொல்லுது அவன் பாயிண்ட் அதிகமாக எடுத்தோன்னா மேலே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழிஞ்சிக்கிட்டு நம்மள அடிக்கிறாங்க அப்படியே. இருங்க டார்க்கு பிடிச்சி அடிச்சிருக்கான் போட்டு சாவு. டார்க் காப்பாற்றுன்னு கற்றுட்டாங்க. இருங்க போட்டாச்சு அவனை. இருங்க வெடி ஒன்று தூக்கிட்டு போய் போகிறேன். டை எவடா போட் அவனை வெடிச்சிட்டான். வரான் வெடிப்படல அவனுக்கு தப்பிச்சிட்டான் போல. இருங்க மேலே ஏறிடலாம். இங்கே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் அவுட் பண்ணுறலாம். இருங்க மேலே ஏறும்போது ஒரு உதவிடலாம். டை தம்பிங்க வாடா டை மண்டையில் முடியல அவனே போடா மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப வெடி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இருங்க அவனை எட்டி உதைக்கணும் மூஞ்சிலே. எனக்கு அப்படி அடிக்கலாம் போ கிக்க போடு. அப்பா சவுத்திரம் முட்டேன்டா 3 பேர் சேர்ந்து அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். காப்பாற்றுங்க டே என்னடா பண்ணுறீங்க. வெடி ஒன்று எடுத்துட்டேன். டேய் யாரா வெடி உண்டை அவன் எடுத்துட்டானா. எட்டி உதைக்கிறான் அவனை போ இப்படி தண்ணியில் விடு போ. அது இன்னொருத்தவங்க அது ஷார்ட் கன் அடிச்சு வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க டாச் பண்ணுறேன் ஆடா சாய் டாச் பண்ணி அடி விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் கனால். சரி உனக்கு நடுவில் இது ஓப்பன் நினச்சா எடுக்கலாம் பாரு. ஓப்பன் ஆகி தலைய மாட்டேது. நம்ம வரும்போதெல்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ண மாட்டேது. அதான் பிரச்சனை. அந்த மேட்ச்சே முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ யார் வின்னா ரொம்ப தான் வின்னு. ஏன்னா ரொம்ப தான் க்ரௌண்ட் இருக்குது. ரொம்ப தான் அதிக பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான் போடு வேறு லெவலு. அவர் மட்டும் இந்த கேமில் வந்துட்டு 2 மோட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டுங்க. இது வந்துட்டு கோப்பு நான் இன்னொன்று வந்துட்டு ரேஸ் மோட் இருக்குது. இப்படி சிங்கிளாக நம்ம சண்டை போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தாள் எல்லோரும் அந்த மாதிரி என்னடா கேம்குள்ள இப்போ தான் அடிச்சுட்டு பறக்க விட்டீங்க அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மோடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாம். அதையும் இருங்க எவனாச்சும் இங்கே வருவான் சென்டரில் வரும்போது எல்லாம் ட்ராப் கிக் விட்டு போட்டு தரலாம். இருங்க நெட்டி ட்ராப் கிக் பண்ணுறான். இருங்க சைடில் வெப்பன் இருக்கான். பஸ்ஸுக்கா இருக்கு போகிறான். பஸ்ஸுக்கு எடுத்து போயிடுச்சு. இருங்க சைடில் போயிட்டுருக்கான். டார்க் அங்கே இருக்கான். போய் அடி என்னடி வேடிக்கை பார்த்துருக்கேன். இது ஃப்ரீஸ் பாம்பு இருக்குது. ஃப்ரீஸ் பாம்பு போடலாம். ஃப்ரீஸை போட்டு கீழே தள்ளி விடலாம். போடு சாவு போ. அதான் வலிக்கிட்டே போயிடலாம். இருங்க ட்ராப் கிக் போகலாம். ட்ராப் கிக் விடலாம் பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் கிக் கூட தலைவலி கரெக்டாக செம்ம கிக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடி விட்டா மறந்துடும் அப்படியே மிஸ் ஆகிடுது ஒரு சைடம். பஸ்ஸுக்காடா செத்திங்கடா போடு தொம்மில் ஜஸ்ட் மிஸ். அப்பா இருங்க ஓடி போய்ட்டு என்ன டே என்ன கீழே தள்ளி விட்டான்டா. அவனை வாசி கீழே தள்ளி விடலாம் பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. இருங்க இப்போ மிஸ் ஆகாதரா ஓடி போய் ஒரு கிக்கடா போ. என்னடா போகிறேன் இப்போ அப்புறம் சூசைட் பண்ணிட்டான். இந்த டார்க் அடிச்சுட்டு எனக்கு மேலே போய்ட்டு ஒரு வெப்பன் டார்க் பக்கம் போகிறேன். இந்த பக்கம் போய்டுக்கலாம். இந்த பக்கம் போய்ட்டு ஒரு பார்க் பண்ணி கரெக்டாக எடுத்து வந்துடும் அவனுக்கு. ஃப்ரீஸ் பாம்பு அதான் செத்திங்கடா இந்த வாட்டி போடு. அதான் செத்துட்டான். 2 பேர் செத்துறாங்க வேறு லெவலு. 2 பேரும் காலி. சென்டரில் போய் சுற்றியில் எடுக்கலாம். டே எனக்கு டேய் ஆஃப் பண்ண எடுத்துறாடா படா வெளியே படா சுற்றி எடுப்பப்பா. நான் எடுக்கலாம் தான் நீ எடுக்கிறேன் இடி போயிடலாம். என்னடா மேலே மிதக்குது எடுக்க முடியல மறந்து போயிடுச்சு. இருங்க கிட்டார் போய் எடுக்கலாம். இதில் என்ன இருக்காங்க பஸ்ஸுக்கா தான்டா தேவை எனக்கு. செத்திங்கடா நீ பஸ்ஸுக்கா ஆச்சு போகிறேன்னா இல்லையா பாரு வாயில் பஸ்ஸுக்கா எடுத்து வரேன்டா. கீழே வரேன்டா. டே சை அவன் எங்கடா நீ எங்கடா அடி நூபே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கன்று தான் எடுத்தான். இருங்க நம்ம சென்டரில் வந்துட்டான். கன் இதை எடுக்கிறதுக்கு இருங்க ஜம்ப் பண்ணி ஒரு வதை அவ்வளோதான் பாரு சாகு. ஃபோனாக மட்டும் விட்ருவானாப்பா கீழே விடுச்சு. இருங்க யாரும் சுற்றி நம்ம எடுப்போம். KGF மூமெண்ட்ரா இப்போது வீரா போ 2 மீல் ஆச்சை. திரும்ப மீண்டும் மிஸ் ஆகிடுச்சு. இருங்க இந்த வாட்டி கரெக்டாக அடிச்சிடலாம். சாவு போ அடைச்சை சாவு அடி விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு அடி சாவு. திரும்ப மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐஸ் பாம்பு வேணும் போட்டானே எவன்டா அவன். நீ தான் ஐஸ் பாம்பு போட்டுது எங்கடா டை மண்டையில் முடியல படா கீழே வெளியே படா. இவனை இப்படி பழந்து கீழே விட்டானா செம்ம ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஜம்ப் பண்ணி அடிக்கலாம். அவனை தள்ளி விட்டு கீழே விட்டுறேன் நான். போடா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய்ட்டு வெப்பனை வந்துச்சா ஏதோ கன்று இருக்குது. ஷார்ட் கன் அது ஷார்ட் கன்னாக பெயிண்ட் பாலான்னு தெரியல. இருங்க எடுப்போம். பெயிண்ட் பால்னு நினைக்கிறேன். இவன் ஏன்டா மேலே ஏறடி பெயிண்ட் பால் இது எடுத்துடலாம். பரவாயில்ல கன்று தானே எடுக்கலாம். போட்டு அதான் செத்துறான். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இப்போ சப்பா பசங்க இன்னும் டைமே முடிய போகுது. இருங்க ஒருத்தன் தான் விடலாம். மிஸ் சரி சென்டரில் பண்ணிப்போம். அதான் கேம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் வின்னு ரொம்ப தான் வின்னு. வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமு நான் இந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு 2-3 மேட்ச் விளையாண்டேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இந்த கேமு. ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பார்த்தோம்னா மறக்காம லைக் ஒரு ஷேர் மறக்காம பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் கோஸ்ட்.